வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய சைக்கோ அனாலிட்டிக் பெர்சனாலிட்டி தியரி இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றி சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ், சோஷியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லாவே படிச்சிருப்பாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு ரினவுண்டு நியூராலஜிஸ்ட். இவர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் சைக்கோ அனாலிசிஸ் இந்த டிசிப்ளினை டெவலப் பண்ணவரும் இவர் தான். சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு மனிதனுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, இதை லேர்ன் பண்ணுறது, இதுக்குள்ளே ரிசர்ச் பண்ணுறது, அந்த இன்டர்னல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்டு இதை ஆய்வு பண்ணுறது தான் சைக்கோ அனாலிசிஸ். சைக்கோ அனாலிசிஸ் செய்கிறது மூலமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மென்டல் ப்ராப்ளம்ஸ், மென்டல் டிஸார்டர்ஸ் இதையுமே நம்மளால் சரி செய்ய முடியும். சரி, இப்போ இந்த சைக்கோ அனாலிட்டிக் பெர்சனாலிட்டி தியரி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல பெர்சனாலிட்டி அப்படிங்கிறது என்ன? ஒரு மனிதனுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஃபீலிங்ஸ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், திங்கிங் இருக்கும், அது இல்லாமல் ஒரு சில கேரக்டர் ட்ரைட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பிஹேவியராக வெளிப்படும். எல்லாம் சேர்ந்த கலவையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். திங்கிங், எமோஷன், கேரக்டர் ட்ரைட்ஸ், பிஹேவியர் எல்லாம் சேர்ந்தது தான் பெர்சனாலிட்டி. இந்த பெர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கும் யூனிக்காக இருக்கும். பெர்சனாலிட்டி இல்லாத மனிதனே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் ஓவராலாக ஒரு மனிதனுடைய பெர்சனாலிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்குள்ளே 3 கம்போனன்ட் இருக்குது, அதாவது 3 அங்கம் இருக்குன்னு ஃப்ராய்டு சொல்கிறார். இந்த 3 கம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இந்த 3 என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல இட் அப்படிங்கிறது இன்ஸ்டிங்டிவ் கம்போனன்ட். இன்ஸ்டிங்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இது அன்கான்ஷியஸ் லெவலில் ஆக்ட் ஆகும். இது எந்த விதமான லாஜிக்கையும் ரேஷ்னாலிட்டியும் வச்சு செயல்படாது. மனதுக்கு எது சரின்னு படுதோ அதை வச்சு செயல்படும். இதுதான் இந்த இட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ப்ளஷர்ஸை சுற்றி இருக்கும். ஸோ ப்ளஷர்னு சொல்லக்கூடியது சுகங்கள். எல்லா மனிதர்களுமே ப்ளஷரை மேக்ஸிமைஸ் பண்ண பார்ப்பாங்க, யாருமே துன்பத்தை விரும்ப மாட்டாங்க. அப்போ அந்த ப்ளஷர் பார்த்தீங்கன்னா இட்டுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அதே போல் ஒரு சில பேசிக் இன்ஸ்டிங்ஸ், உதாரணத்துக்கு செக்ஸ், அக்ரெஷன், இது எல்லாமே இட்டுக்குள்ளே இருக்கும். மேன் இஸ் அ பண்டில் ஆஃப் செக்ஸ் அண்ட் அக்ரெஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த எல்லா விதமான இந்த பேசிக் இன்ஸ்டிங்ஸும் இட்டுக்குள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மனிதர் அவர் ஆல்கஹால் விரும்பி சாப்பிட்றாருன்னு வைங்க. ஆல்கஹால்னால அவருக்கு போதை கிடைக்குது. இந்த வேலையை அவர் செய்யும்போது, அதாவது மது அருந்தும் பொழுது அவர் எதில் இருக்காருன்னா இட்டில் இருக்கார். இட்டு இப்போ வேலையில் இருக்குன்னு அர்த்தம், இட்டு செயல்படுதுன்னு அர்த்தம். அதே போல் ஒரு மனிதர் அவர் விரும்பக்கூடிய உணவை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னா இங்கேயும் இட்டு செயல்படுதுன்னு அர்த்தம். இங்கே அவங்க எதையுமே யோசிக்கலை, லாஜிக் பார்க்கல, ரேஷ்னாலிட்டி பார்க்கல, அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை அவங்க செய்கிறாங்க. ஓகேங்களா? அதே போல் ஒரு மனிதர் அவருடைய ஆப்போசிட் செக்ஸ் யாரோ ஒருத்தங்க நடந்து போகிறாங்க, அவங்கள பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்கன்னா இங்கேயும் இட்டு செயல்படுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு காம்போனன்ட் இட்டு எப்பயுமே செயல்பாட்டில் இருக்குமானா எப்பயுமே செயல்பாட்டில் இருக்காது. ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் இது செயல்பாட்டில் இருக்கும். அடுத்து சூப்பர் ஈகோ. சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்கிறது மாரல்ஸை சுற்றி இருக்கிறது, எத்திக்ஸை சுற்றி இருக்கிறது. எது சரி, எது நியாயம், எது தர்மம், இதை பார்த்து செயல்படுறது தான் சூப்பர் ஈகோ. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு மனிதர் ஒரு செயிண்ட் மாதிரி செயல்படுறது. ஓகேங்களா? மனிதர் மாதிரி செயல்படுறதுல செயிண்ட் மாதிரி செயல்படுறது, இதுதான் சூப்பர் ஈகோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஒரு 2000 ரூபா நோட்டு, ரூபாய் நோட்டு இருக்குது கீழே, நீங்கள் அதை பார்த்தும் எடுக்காமல் போகிறீங்க அப்படின்னா அங்கே சூப்பர் ஈகோ செயல்படுதுன்னு அர்த்தம். நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க, பெர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த காம்போனன்ட் தான் சூப்பர் ஈகோ. சூப்பர் ஈகோ இதுவும் இட்டு மாதிரி தான், எப்பயுமே செயல்பாட்டில் இருக்காது, ஒரு சில நேரங்களில் மட்டும் செயல்பாட்டில் இருக்கும். இட்டு நாம் எடுத்துக்கிட்டோம்னா பர்த்லேருந்தே இட்டு உருவாகும். ஆனால் சூப்பர் ஈகோ அப்படின்றது ஒரு ஏஜுக்கு மேலே தான் உருவாகும். மெயினாக சோஷியலைசேஷன் மூலமாக உருவாகும். ஃபேமிலி மெம்பர்ஸ், அது இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்களோட ஒரு சைல்டு பழகும்போது இந்த சூப்பர் ஈகோ உருவாகும். ஒரு 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே இது உருவாகும். அந்த நேரத்தில் தான் அந்த மாரல்ஸை அந்த மைண்டில் விதைக்கப்படுது. ஸோ சூப்பர் ஈகோ டெவலப் ஆகக்கூடிய முறை இதுதான். மூணாவது ஈகோ. இந்த ஈகோங்கிறது தான் இட்டையும் சூப்பர் ஈகோவையும் பேலன்ஸ் பண்ணுறது, மிடில் இருக்கிறது. ஒரு மனிதன் எப்பயுமே இட்டிலேயே இருக்க முடியாது. அதே போல் ஒரு மனிதன் எப்பயுமே
சூப்பர் ஈகோ ஸ்டேஜில் இருக்க முடியாது. அப்போ நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்கணும். அது வந்து இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். இதுதான் இந்த ஈகோ அப்படின்ற அந்த அங்கம். இந்த ஈகோ நான் சொன்னது போல் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும். இதுதான் ரியாலிட்டி, கான்ஷியஸாக செயல்படக்கூடியது. இது எதை வச்சு செயல்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சோஷியல் நார்ம்ஸ், ஒரு சில எட்டிகட்ஸ், ஒரு சில சோஷியல் ரியாலிட்டிஸ், லாஜிக், இதை வச்சு தான் இந்த ஈகோ செயல்படும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் சினிமா போய் இன்றைக்கி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்க, வேறு பிளான் எதுவுமே இல்லை உங்களுக்கு, இதுதான் உங்கள் பிளான். ஓகே, சினிமாவை நோக்கி நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போகும்பொழுது அந்த ரோட்டில் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஸ்லம்மில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்க, ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிற்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடே இல்லை, பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் அவங்கள பார்த்துட்டு கிராஸ் பண்ணி தான் போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ உங்கள் மனசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு விதமான கில்ட்டி ஃபீலிங் வந்து வருது. இங்கே ஏன் கில்ட்டி ஃபீலிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சூப்பர் ஈகோ உங்களை வந்து பிரிக் பண்ணுதுன்னு அர்த்தம். நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். நீ வந்து நியாயத்தை பார்க்கல, தர்மத்தை பார்க்கல, உன்னுடைய சுகத்தை நீ பார்க்குற அப்படின்னு சொல்லுது. ஒரு பக்கம் இட்டு உங்களை இழுக்குது, சினிமா உங்களை இழுக்குது. இன்னொரு பக்கம் சூப்பர் ஈகோ என்ன பண்ணுதுன்னா, கில்ட்டி ஃபீலிங்கை உருவாகுது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல தான் ஈகோ உள்ளே வரும். ஈகோ வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணும், ரியலிஸ்டிக்காக செயல்படணும். இட்டுக்கும் முக்கியத்துவம் அளிக்கணும், சூப்பர் ஈகோக்கும் முக்கியத்துவம் அளிக்கணும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈகோ வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும். ப்ராபப்ளி எப்படி டிசிஷன் எடுக்கணும்னா, சினிமாவுக்கு நீங்கள் போகலாம், நீங்கள் போகிற வழியில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ரோட்டில் நான் பார்த்தேன், அந்த சில்ட்ரன் வந்து ரொம்ப பாவமாக இருக்காங்க, உணவு இல்லை, ட்ரெஸ் இல்லை, ஆனால் நம்மளாம் நல்லா இருக்கோம், அதனால் என்னால் இப்போ போய் டைரெக்டாக ஹெல்ப் பண்ண முடியாது, நீ போய் அவங்களுக்கு ஏதாவது உதவு, அவங்களுக்கு வந்து உணவு கொடு, இல்லை ட்ரெஸ் ஏதாவது கொடு, இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. அப்போ இது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? இட்டையும் சூப்பர் ஈகோவையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் ஈகோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த 3 ஸ்டேஜஸ், 3 கம்போனன்ட்ஸும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த பர்சனாலிட்டிங்கிறது ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். இது 3ல் எது ஒன்று அன்பேலன்ஸ்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான். டென்ஷன் உருவாகும், கிராட்டிஃபிகேஷன் இருக்காது. ஓகேங்களா? ஒருவேளை இட்டே அதிகம் போகுதுன்னா அப்பயும் கில்ட்டி ஃபீலிங் உருவாகும். ஒருவேளை சூப்பர் ஈகோவே அதிகம் போகுது அப்படின்னா நம்ம கிராட்டிஃபிகேஷன் இருக்காது. ஓகேங்களா? அப்போ எல்லாமே ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நீங்களே வெரிஃபை பண்ணலாம், உங்களுடைய பர்சனாலிட்டி ஒரு பேலன்ஸ்டு பர்சனாலிட்டின்றதை நீங்களே பார்க்கலாம். அப்போ இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி வந்து ப்ராப்பரான பர்சனாலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலாக நிறைய ஃபிலாசபர்ஸ் இதே தான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். ஒரு சில ரிலீஜன்ஸும் இதுதான் சொல்லுது. உதாரணத்துக்கு புத்திசம் எடுத்துட்டிங்கன்னா மிடில் பாத், இதை தான் புத்தா சொல்கிறாரு. மிடில் பாத்துங்கிறது 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போகாமல் நடுவில் இருக்கணும். அதாவது ப்ளஷர்ஸையும் அனுபவிக்கணும், அதே நேரத்தில் மாரலாகவும் இருக்கணும், எத்திக்கல் பிரின்சிபல்ஸையும் ஃபாலோ பண்ணணும், நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸையும் நம்ம அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. இதுதான் இந்த மிடில் பாத். ஓகேங்களா? அப்போது இது அந்த காலத்துலேருந்தே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது உங்களுடைய பர்சனாலிட்டி ஸ்டெபிளைஸ்டாக இருக்கா, பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்றத நீங்களே இந்த சைக்கோ அனாலிட்டிக் பர்சனாலிட்டி மாடல் மூலமாக வெரிஃபை பண்ணலாம். நன்றி.